வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் அணுகுமுறை முன்மாதிரியாக திகழ்கிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட 5 உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதி பதவிக்கான பெயர்களை கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வன உயிரினங்களுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு கால்நடை மருத்துவர் பிரிவு உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலுக்கு மத்திய அரசு சார்பில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அஞ்சலி செலுத்தினார். உலக மகளிர் ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் கொனேரு ஹம்பி வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் அணுகுமுறை மற்ற நாடுகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள அவர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற வட்டமேசை கருத்தரங்கில் உரையாற்றுகையில் இந்தியாவின் வளமான கலாச்சாரத்தையும் அறிவாற்றலையும் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பூகோள ரீதியிலான அரசியலை சிறப்பாக நடத்துவதற்கு நாடுகளுக்கிடையே நேரடி தொடர்பும் புரிந்துணர்வும் அவசியமாகிறது என்றார். உலக நாடுகளுக்கிடையே தகவல் தொடர்பு கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஒவ்வொரு நாடும் சுதந்திரமாக செயல்படுவதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு சில நாடுகளின் கட்டுப்பாட்டிலோ அல்லது சமூகங்களின் கட்டுப்பாட்டிலோ அவை இருக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கு முன் உதாரணமாக தற்போது இந்தியாவில் கடைபிடிக்கப்பட்டு வரும் வெளியுறவு அணுகுமுறையை குறிப்பிடலாம் என்றும் அவர் தெரிவித்தார். வரும் 25 ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, குவஹாத்தி, அலகாபாத், ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதி பதவிக்கு 5 நீதிபதிகளின் பெயர்களை கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவாவும், பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதி ஷீல் நாகுவும், குவஹாத்தி நீதிமன்றத்திற்கு நீதிபதி விஜய் பிஷ்னாய், அலகாபாத்திற்கு நீதிபதி அருண் பன்சாலி, ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு நீதிபதி BR சாரங்கியின் பெயரும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையில் நீதிபதிகள் திரு சஞ்சய் கன்னா, திரு BR காவை ஆகியோர் கொண்ட கொலீஜியம் இந்த பரிந்துரையை மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வன உயிரினங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் சிறப்பு கால்நடை மருத்துவர் பிரிவு உருவாக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் வன உயிரின வாரியத்தின் 16வது கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் விலங்குகள் மற்றும் பறவை இனங்களை பாதுகாப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் சைபீரியாவிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பறவைகள் வருவதாக தெரிவித்த அவர் அவற்றை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். காட்டில் உள்ள விலங்குகள் மற்றும் பறவை இனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதையோ கொல்லப்படுவதையோ ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். தவறு இழைப்போர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வன உயிரினங்களுக்கான சிறப்பு கால்நடை மருத்துவ பிரிவை ஏற்படுத்துவது பற்றி குறிப்பிட்ட அவர் உயிரினங்களை அழிவிலிருந்து காப்பதற்கு இந்த முயற்சி பேருதவியாக இருக்கும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று தொடங்கிய மாநில தலைமைச் செயலர்கள் பங்கேற்கும் தேசிய மாநாடு புதுதில்லியில் இன்று நிறைவடைகிறது. மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் பிரதமரின் தொலைநோக்கு சிந்தனை அடிப்படையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிலம், சொத்து, மின்சாரம், குடிநீர், சுகாதாரம் மற்றும் பள்ளிக்கல்வி உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் விவாதங்கள் நடைபெறுகின்றன. இணையதள பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. மத்திய அரசு, அசாம் அரசு மற்றும் உல்ஃபா இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகிறது. உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வடகிழக்கு பகுதிகளில் அமைதியை நிலைநாட்ட இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்றும் அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறுகிறது.
உடல்நலக்குறைவால் சென்னையில் நேற்று காலமான விஜயகாந்தின் உடலுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், பொதுமக்கள், திரையுலக பிரமுகர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவரது உடல் சென்னை தீவுத்திடலில் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மதியம் 1 மணி வரை அவரது உடல் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் என்று தேமுதிக தெரிவித்துள்ளது. விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் தீவுத்திடலில் இருந்து மதியம் 1 மணி அளவில் புறப்பட்டு பூந்தமல்லி சாலை வழியாக தேமுதிக தலைமை அலுவலகம் சென்றடையும் என அக்கட்சி கூறியுள்ளது. அவரது உடல் மாலை மணி 4:45 மணி அளவில் தேமுதிக அலுவலக வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. விஜயகாந்தின் உடலுக்கு மத்திய அரசு சார்பில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று நேரில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். விஜயகாந்தின் துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு அவர் ஆறுதல் கூறினார். காகித தொழில்துறை நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய காகித வர்த்தக கூட்டமைப்பின் 62வது ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மறுசுழற்சி மற்றும் சுழற்சி பொருளாதாரத்தின் முக்கிய அங்கமாக காகிதம் திகழ்கிறது என்று தெரிவித்தார். டிஜிட்டல் யுகத்திலும் காகிதம் தொடர்ந்து முக்கிய இடத்தை பிடித்துள்ளதாக அவர் கூறினார். மறுசுழற்சி செய்யப்படும் பொருட்களிலிருந்து அதிக அளவில் காகித உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக நவீன தரத்திலான காகிதங்களை உருவாக்க வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் கீழ் இயற்கை உரங்களை பயன்படுத்தி மண் வளம் காப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னை உர நிறுவனம் சார்பில் நானோ உரங்களை ட்ரோன் மூலம் சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்து செயல் விளக்கமும் செய்து காண்பிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்வதற்கு உந்து சக்தியாக இந்த முயற்சி அமைந்துள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர். என் பேர் வினோதினி. நான் சின்னசமுத்திரம் ஊராட்சியிலிருந்து பேசுகிறேன். மெட்ராஸ் உரம் நிறுவனத்திலிருந்து வந்திருந்தாங்க. ட்ரோன்கள் பற்றி நிறைய சொன்னாங்க. அதில் என்னென்ன பயன்பாடு இருக்குது அப்படின்றத பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ட்ரோன் மிஷின் வாங்குறதுனால நேரம் குறைவு, உரம் வீணாவது தடுக்கும். ஆட்கள் நம்மளுக்கு விவசாயத்துக்கு தேவையில்லாதப்போ அது மூலிமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரசாயன உரங்களை தவிர்த்துட்டு எப்படி இயற்கை முறையில் நம்ம விவசாயம் பண்ணி பயிர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக சொன்னாங்க. இதனால மண் வளம் அதிகரிக்கும் அப்படின்றத சொன்னாங்க. பயனுள்ளதாக இருந்தது எங்களுக்கு. சின்னசமுத்திரம் ஊராட்சியிலிருந்து பேசுறேங்க. என் பேர் காவியா. மெட்ராஸ் உரம் நிறுவனம் மூலமா சொன்னாங்க எங்களுக்கு. இப்ப ட்ரோன் மிஷின் மூலமா பயிர்கள் உரம் எப்படி தெளிக்கிறது, எவ்வளவு செலவு நம்மளுக்கு கம்மிப்படுத்தலாம்ன்றத பத்தி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க. உரங்களுடைய செலவும் நம்மளுக்கு ரொம்ப குறையும். ரசாயன உரத்தை தவிர்த்துட்டு எப்படி இயற்கை உரத்தை மூலமா பயிர்களையும் அந்த மண்ணையும் மேம்படுத்தலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுங்க. தலைநகர் தில்லி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் நிலவும் கடுமையான பனிமூட்டம் காரணமாக ஆனந்த் விகார் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் பல ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. தில்லி சர்வதேச விமான நிலையத்தில் ஓரளவு நிலைமை சீரடைந்து வருகிறது. இதனிடையே இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மேலும் 2 நாட்களுக்கு பனிமூட்டம் நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 7 முதல் 8 டிகிரி செல்சியஸாக வரும் 5 நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்துள்ளது. காற்றின் மாசு அளவு 359ஆக உயர்ந்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கும் பணி இன்று தொடங்கியது. இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் 6,63,000 குடும்பங்களுக்கு 6,000 ரூபாயும், 14,31,000 குடும்பங்களுக்கு 1,000 ரூபாயும் நிவாரணத் தொகை வழங்கப்பட இருப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்தி. உலக மகளிர் ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் கொனேரு ஹம்பி வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார். அவருக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பாராட்டு தெரிவித்துள்ளார். செஸ் கட்டத்தில் உள்ள குவீனை போல இந்த சாதனையை கொனேரு ஹம்பி படைத்துள்ளதாக அவர் பாராட்டியுள்ளார். இந்த சாதனையை படைத்ததற்கு அவர் கடந்து வந்த பாதையில் பல சவால்களை சந்தித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் அணுகுமுறை முன்மாதிரியாக திகழ்கிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.
ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட 5 உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதி பதவிக்கான பெயர்களை கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வன உயிரினங்களுக்கு சிகிச்சை அளிக்க சிறப்பு கால்நடை மருத்துவர் பிரிவு உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலுக்கு மத்திய அரசு சார்பில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அஞ்சலி செலுத்தினார். உலக மகளிர் ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் கொனேரு ஹம்பி வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.